தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்கிறார். அந்த மலை வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கெர்சி மலை. அந்த கெர்சி மலையிலே மோசே சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை கூறப்பட்டுகிற மலை. அது அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல வரும்போது அவர்கள் கெர்சி மலையிலே ஆசீர்வாதத்தை கூறுகிறார்கள். ஆகவே அது ஆசீர்வாதம் கூறப்பட்ட மலையா இருந்ததினாலே சமாரியாவிலே இந்த இஸ்ரவேலர்கள் அதை அவர்கள் எருசலேமுக்கு போகாத ஒரு காரியம் இருக்கும்போது இந்த மலையை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் இதையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மலை என்று சொல்லி நம்பி அதை மற்றவர்களை நம்ப பண்ணி அவர்கள் இப்படியாக செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்க தெளிவாய் சொல்லுகிறார். 22ஆம் வசனத்துல, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்து இருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆண்டவரை நாம தேடுகிற காரியங்களிலே மலை அல்ல முக்கியம், அந்த ஒரு மார்க்கம் தான் முக்கியம். அந்த வழியிலே அவர்கள் அந்த மலையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நினைத்தார்கள். இன்னைக்கும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை இதுல ஆசீர்வாதம் இருக்கும், அதுல ஆசீர்வாதம் இருக்கும். சிலர் நினைப்பாங்க இந்த வீட்டு ராசி, அந்த மனுஷன் ரொம்ப ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சு பல காரியங்களை இதை கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான காரியங்களின் மேலும் கூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆசீர்வாதம் நாம் நம்முடைய மனம் தேவனுடைய ஜீவ மார்க்கத்தின் வழியை நோக்கி பார்க்கும் போதுதான் அதற்கூடாய்தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஒரு விசை கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, மன ஐயங்கள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று எழுதியிருக்கிறதே. அப்பா ஸ்தோத்திரம், நாம பிரஸ்தாபடுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்போதே அவள் மன ஐயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு அவளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.